வணக்கம் மீனியவர்களே, நண்பர்களே. கவியரசு கண்ணதாசன் அவர்களது நூற்றாண்டு தொடக்க விழா தொடர்ந்து தமிழகம் மட்டுமல்லாது உலகெங்கும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தானே சொன்ன ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, தன்னுடைய படைப்புகளிலே தான் மகிழ்கின்ற படைப்பும் நான் பிறவி அடைந்ததன் பயனை அடைந்த படைப்பும் ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது அர்த்தமுள்ள இந்து மதம் என்று சொல்லுவார். காதல், தத்துவம், அரசியல் என பல்வேறு தளங்களில் அவர் பிரயாணித்திருந்தாலும் கூட கண்ணதாசன் முழுக்க முழுக்க கண்ணனை தன்னுடைய தாயாக, தந்தையாக, இப்படியும் கூட சொல்லலாம், கண்ணனை தன் தாசனாக ஏற்றுக்கொண்டதன் விளைவாக இந்து மதத்தை பலவாறு சிலாகித்து எழுதியிருப்பார் அர்த்தமுள்ள இந்து மதத்தில். இதனை உணர்ந்து கொண்ட வானதி பதிப்பகம் தினமணி கதிரில் வந்த அந்த தொடரை, கட்டுரை தொடரை, அர்த்தமுள்ள இந்து மதம் என்கின்ற அந்த தொடரை புத்தகங்களாக வெளியிட்டது. 1973 முதல் பாகம் வெளியிடப்பட்டது வானதி பதிப்பகத்தால். இந்த முதல் பாகம் 1973 வெளியிட்ட பதிப்பில் மொத்தம் 2003ஆம் ஆண்டுக்குள்ள மொத்தம் 66 பதிப்பு போயிருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, கண்ணதாசனின் அர்த்தமுள்ள இந்து மதம் எந்த அளவிற்கு எளியவர்களிடமும் போய் சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். இதனைத்தான் கருத்தில் கொண்டு இப்படி கண்ணதாசனினுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் இவ்வளவு அழகாக எல்லோரிடமும் சென்று சேருவதற்கான மிகப்பெரிய காரணம் நம்முடைய ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜகத்குரு ஸ்ரீ சங்கராச்சாரிய சுவாமிகள் சாரங்கப்பூர், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கின்ற சாரங்கப்பூரிலே முகாமிட்டிருந்த பொழுது ஜூலை 4ஆம் தேதி 1973ஆம் ஆண்டு இந்த அர்த்தமுள்ள இந்து மதத்தின் முதல் பாகத்திற்கு ஸ்ரீமுகம் எழுதியிருப்பார். அந்த ஸ்ரீமுகத்துடன் வெளியிடப்பட்டது தான் அர்த்தமுள்ள இந்து மதத்தின் முதல் பாகம். ஆக அதில் ஒரே ஒரு கருத்தை மட்டும் அவர் எழுதினதை சொல்லலாம். இந்து மதத்தின் ஒவ்வொரு காரிய சடங்கும் அர்த்தமுள்ளது என்பதை பாமர மக்களுக்கும் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கொண்டு சேர்த்திருக்கின்றார் அப்படின்னு எழுதி, ஏன்னா தினமணி கதிரில் வந்த தொடர் இல்லைங்களா, அதனால் அதை எழுதி அதற்கு பிற்பாடு ஒவ்வொரு யுகத்திலும் இந்து மதம் தலை தோங்குவதற்கு ஒவ்வொரு புருஷர்கள் தோன்றத்தான் செய்கிறார்கள் என்பதையும் குறிப்பால் உணர்த்தியிருப்பார். ஆக அவருடைய மகா பெரியவரின் ஆசிகள் பெற்ற நூல் அர்த்தமுள்ள இந்து மதம். அர்த்தமுள்ள இந்து மதம் என்பதன் தலைப்பிற்கு ஏற்ப இந்து மதத்தில் இருக்கின்ற தாத்பரியங்களை பல்வேறு கோணங்களில் அலசி ஆராய்ந்திருப்பார். முதல் பாகத்தில் 24 தலைப்பு. அந்த 24 தலைப்புகளில் முதல் தலைப்பு உறவு. உறவுனா எப்படி இருக்கணுங்கிறத மிக அழகாக சொல்கிறாரு. பிறப்பால் தொடரும் உறவுகளை விட பிணைப்பால் தொடரும் உறவுகளே உன்னதமானவை. எங்கே பந்தம் ஏற்றத்தாழ்வுகளில் சேர்ந்து விடுகிறதோ அங்கேதான் உறவும் நிச்சயமாக வளர ஆரம்பிக்கின்றது என்று சொல்லுகின்றார். அதற்கு உதாரணமாக பல்வேறு விஷயங்களை காட்டிக்கிட்டே வந்து அந்த கட்டுரையினுடைய மையப்பகுதியிலே ஔவையாரினுடைய பாடலை சொல்லுகின்றார். நமக்கெல்லாம் ஓரளவுக்கு தெரிந்த பாடல் தான் அது. அற்ற குளத்தின் அருநீர் பறவை போல் உற்றுளி தீர்வார் உறவல்லர், அக்குளத்திற் கொட்டிய ஆம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி உறவார் உறவு அப்படின்னு சொல்கிறார். இங்கே எப்படின்னா, இப்போ குளத்தில் தண்ணி நிறையா இருக்கின்ற பொழுது மீன்கள் நிறையா இருக்கும். மீன்கள் நிறையா இருந்தால் பறவைகள் நிறையா வரும். அந்த பறவைகளை என்ன பண்ணும், மீன் பிடிக்கும், அங்கேயே இருக்கும், குளத்தை சுற்றி பறந்துக்கிட்டே இருக்கும். அப்படியும் கூட சில உறவுகள் இருக்கும். நம்மக்கிட்ட பணம் நிறையா இருக்கிற பொழுது நம்மை சுற்றி இருப்பார்கள். நம்மக்கிட்ட பணம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னோன்னா நம்மளை விட்டு விலகி விடுவார்கள். அப்படிப்பட்ட உறவு இருக்கக்கூடாது என்பதை ஔவையார் சொல்லிட்டு, எப்படி உறவு இருக்கணும்னா
அந்த குளத்தினுடைய நீர்நிலை உயருகின்ற பொழுது அந்த குளத்தில் இருக்கின்ற ஆம்பலும் நெய்தல் மலரும் தானும் மேலே வளர்ந்து தன்னுடைய நிலைப்பாட்டை உயர்த்தி காட்டும். அங்கே இருக்கின்ற தண்ணீர் வடிகின்ற பொழுது தானும் வாடி தன்னுடைய நிலைப்பாட்டை, துன்பத்தில் பங்கு கொள்கின்ற நிலைப்பாட்டை காட்டும். அப்படி இருக்க வேண்டும் உறவு. அந்த உறவுகள் தான் நிலையானது என்பதை ஔவையார் சொன்னதை எடுத்துக்காட்டாக சொல்றாரு கண்ணதாசன். அதுக்கு பிற்பாடு அவர் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு புராண கதை என்பதை விட இதிகாசத்தில் இருக்கின்ற ஒரு வியாக்கியானத்தை இங்கே காட்டுகின்றார். அந்த வியாக்கியானம் என்ன அப்படின்னு சொன்னோன்னா, முதல்ல அதற்கு முன்னதாக கண்ணதாசன் இதை சொல்கிறார். உறவுனா எப்படி இருக்கணும், எப்படி பூர்த்தி ஆகும் அப்படின்னா, கண்ணீரை துடைக்கின்ற கைகள், உண்மைதானுங்களே, காயத்துக்கு கட்டுப்போடும் கைகள், வறுமையில் பங்கு கொள்ளும் உள்ளம், சோதனையில் கூடவே வரும் நட்பு, இதுதான் உறவை பூர்த்தி செய்ய ஏதுவாக இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறார். இப்போ திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் சொன்ன வியாக்கியானம் அந்த கதை என்ன அப்படின்னா, காசிராஜனுடைய தேசத்திலே ஒரு வேடன் விஷமுள்ள அம்பை எடுத்துக்கொண்டு கானகத்துக்குள்ளே போகிறான். மான் வேட்டைக்காக போகின்றவன் மானை கண்டவுடன் அந்த அம்பை எய்கின்றான். ஆனால் அம்பு மான் மீது படாமல் அங்கே இருக்கின்ற காய்களும் இலைகளும் நிறைய இருக்கின்ற ஒரு மரத்தின் மேல் படுகின்றது. அப்போது அந்த மரத்தின் எப்படி இருக்குன்னா, வானலாக உயர்ந்திருந்த மரம் விஷ அம்பு பட்டவுடனே மிக வேகமாக அது வாடத் தொடங்குகின்றது. அதில் இருக்கின்ற இலைகள் எல்லாம் கீழே உதிர்ந்து விழுகின்றன. ஆக எல்லா பறவைகளும் அங்கிருந்து பறந்து விடுகிறது. ஆனால் ஒரே ஒரு பறவை மட்டும் அதிலேயே அமர்ந்திருக்கிறது, அந்த பறவை கிளி. அப்போது அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கிற பொழுது அதை களைப்புற்றும் குரல் தழுதழுத்தும் மரத்துடன் கூடவே உளறுதான் அந்த கிளி. மரம் செழிப்புற்றிருந்த போது அதனிடம் சுகித்திருந்தது போல அது உலர்ந்து துன்புறும் போதும் அதனை விட்டு பிரியாமல் தானும் துன்புற்று இருந்ததாம். இந்த கிளியோட உயர்ந்த குணத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு திருமுருக கிருபானந்த வாரியார் சொல்வதாக கண்ணதாசன் எழுதுகின்றார். ஆக இதனை பார்த்து கொண்டிருந்த தேவேந்திரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு மானிட வடிவிலே ஒரு அந்தரன் வடிவமாக பூமிக்கு வரான். கிளிக்கிட்ட கேட்குறான், கிளியே, நீ ரொம்ப நல்ல கிளியாக இருக்க, உன் தாயாகிய தாக்ஷை உன்னால் நல்ல சந்ததி கொடுத்தவளாக மாறுகின்றாள். அப்போ ஒரு குழந்தை நல்ல குழந்தையாக இருந்தால் இதில் பெருமை யாருக்குன்னா, குழந்தை விட தாய்க்கு தான் பெருமை. நல்ல குழந்தையை இந்த உலகத்திற்கு படைத்தோம் என்கின்ற பெருமை வரும். அதையும் நாசுக்கா இந்த இடத்துல கவிஞர் கண்ணதாசன் சொல்கின்றார். ஆக அந்த இந்திரன் கேட்கின்றான் கிளியிடம், கிளியே, நீ எல்லா பறவைகளும் பறந்துருச்சு, இந்த மரம் வாடிருச்சு, இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் பட்டு போய் விழுந்துரும் கீழே, ஆனால் நீ போகாமல் இருக்கையே ஏன்னு கேட்ட பொழுது அந்த கிளி சொல்லிச்சான், தேவேந்திரனே, இந்திராணியின் கணவனே, யாவராலும் வெல்ல முடியாத தேவர்கள் இருக்கும் பொன்னுலகத்தில் வசிக்கும் நீ நான் கூறுவதை தெரிந்து கொள். அநேக நற்குணங்கள் பொருந்திய இம்மரத்தில் நான் பிறந்தேன். இளமை பருவத்தில் நன்றாக பாதுகாக்கப்பட்டேன். பகைவர்களால் பீடிக்கப்படாமல் இருந்தேன். மழை, காற்று, பனி, வெயில் முதலிய துன்பங்களால் வருந்தாது இத்தருவில் சுகித்திருந்தேன். நல்லா இருக்கும் போது நான் அந்த மரத்தில் இருந்தேன். இப்பொழுது நான் அந்த மரத்தை விட்டு போவேன் என்று சொன்னால் நான் நன்றி கெட்டவனாகி விடுவேன், பாவத்தை புரிந்தவனாவேன் என்று சொல்லுகின்றார். ஆகவே நான் பாவத்தை செய்ய மாட்டேன் என்று அந்த கிளி சொல்லுவதாக திருமுருக கிருபானந்த வாரியார் சொல்கிறார். இதனை கேட்டவுடனே இந்திரன் சொல்கின்றான், ஆகா, இப்படிப்பட்ட ஒரு நல்ல கிளியை நான் பார்த்ததில்லை. கிளியே, நீ ஒரு வரம் கேள், நான் வேணா உனக்கு தர்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கிளி சொல்லிச்சான், தனக்கு ஒரு நன்மையும் கேட்கல. என்ன கேட்குது அப்படின்னா, ஏ தேவர்கோமானே, இம்மரமானது மீண்டும் நன்றாக செழித்து தழைத்து ஓங்க வேண்டும் என்றதாம். ஆக கிளியினுடைய உறுதியான பக்தியையும் நிரம்பின நல்லொழுக்கத்தையும் அறிந்து களிப்புற்ற இந்திரன் உடனே அம்மரத்தின் மீது என்ன செய்கிறான் அப்படின்னா அமிர்தத்தை பொழிகின்றான். அப்போ
அமிர்தத்தை பொழிந்தவுடனே மீண்டும் மரம் உயிர்ப்பாகின்றது. அதில் இருக்கின்ற கனிகளும் இலைகளும் பழையபடி வந்துடுது. அப்போ இந்த கிளி ரொம்ப சந்தோஷப்படுது. ஆக இந்த கிளியினுடைய அன்பும் கருணையுமே என்ன ஆகுதுன்னா மீண்டும் ஒரு மரம் தழைப்பதற்கு உதவியாக இருந்திருக்கின்றது. ஆகவே உறவுகளும் அப்படி இருக்க வேண்டும் என்று நிறைவு செய்கின்றார் கண்ணதாசன் இந்த கட்டுரையை. ஆக நமக்கும் உறவுகள் அப்படி வாய்க்க வேண்டும். நமக்கு உறவுகள் அப்படி வாய்க்கணும்னா நம்ம உறவுகள் கூட அப்படி இருக்கணும். ஆக உறவே பலம். இதை கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதத்தில் அழகாக சொல்லியிருக்கின்றார். இனி அடுத்த பதிவிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.